ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் ஒயரில் மல்டி கலர் கிராஸ்கட் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து சிங்கிள் கலரும், ஒரு லைன் வந்து டபுள் கலர்லேயும் வந்திருக்கு. இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த டிசைன் கூட வந்திருக்கு. இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு 2 ரோலுக்கும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. நான் வந்து வேறு கூடைகள் போட்டுட்டு மீதமான ஒயர்களை யூஸ் பண்ணி இந்த கூடை போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு கூடை போட்டிருக்கேன், க்ரீன் அண்ட் பிளாக் காம்போவில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அந்த கூட நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் அதே பேட்டர்னில் தான் நான் போட்டிருக்கேன், ஆனால் வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கூட போடுறதுக்கு நான் வந்து 9 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. நல்ல பெரிய சைஸ் கூடையாகவும் வந்திருக்கு. மார்க்கெட் பேக்குக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் ஹாஃப் ஒயிட் கலரில் 3 ரோல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் ஒயர் ரோலில் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஹோல் போட்டுட்டு உள்ளேருந்து ஒயரை எடுத்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1 ஃபீட் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் மேலே சுற்றிட்டு அளவு எடுத்துக்கோங்க. 8.25 அடி அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ச் டேப்பில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 260 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயரை அளவெடுத்து கட் பண்ணிட்டா போதும். அடுத்தடுத்த ஒயர்களை இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 24 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, 24 ஒயர்கள் கட் பண்ணிட்டேன். ரன்னிங் ஒயர் வந்து இவ்வளோ மீதம் இருக்கு. இதுல இருந்து நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். பேஸ் வந்து நம்ம வழக்கமாக போடுற ரன்னிங் ஒயர் கூடைகள்ல எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதுலயும் போட போறோம். ஸ்கேல்ல வந்து 4 ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ரன்னிங் ஒயரை வச்சுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை ஈக்குவலா ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயருக்கு மேலே போட்டுட்டு நம்ம நாட் போட்டுடலாம். இந்த நாட் போடும்போது இடது பக்கம் வந்து 4 அடி ஒயர் இருக்கணும், வலது பக்கம் வந்து ஒயர் வந்து ரன்னிங் ஒயரோட ஜாயிண்டா இருக்கணும். இதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நாட் போட்டுட்டேன். இதுல இருக்கிற மேலையும் கீழே இருக்கிற ஒயர் வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஈக்குவலா இல்லை அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த நாட்டும் இதே போலதான். ரன்னிங் ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை ஈக்குவலா ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேலே போட்டு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸா 24 ஒயர்களையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம பேஸ்ல வந்து எந்த கலரும் ஆட் பண்ண போறது இல்லை, மேலே போடும்போது தான் ஆட் பண்ணும். அதனால இதே மாதிரி கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. ஒவ்வொரு நாட் போடும்போதும் ஒயர்கள் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே போடும்போது ஒயர் ஷார்டேஜ் வரும். இப்ப பாருங்க, 24 ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி ரன்னிங் ஒயரை வந்து 4 அடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கும் போதும் 4 ஃபீட் எடுத்துக்கணும், முடிக்கும் போதும் 4 ஃபீட் எடுத்துட்டு கட் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இனி வந்து அடுத்த லைன் வந்து போடலாம். அடுத்த லைனும் இதே மாதிரிதான். ரன்னிங் ஒயர்ல அளவு எடுத்துட்டு அடுத்த நாட் வந்து போட ஆரம்பிக்கலாம். இது சென்ட்ரல் லைனு. இந்த சென்ட்ரல் லைனுக்கு அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இப்போ இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட்டே எடுத்துட்டு அடுத்த லைன் போடலாம். அதுவே அடுத்த லைன்லயும் 24 நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேல 6 லைன்ஸ் போடுங்க, கீழே வந்து 5 லைன்ஸ் போடுங்க. டோட்டல் வந்து இந்த பேஸ்ல வந்து 12 லைன்ஸ் இருக்கணும். பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். மொத்தம் 12 லைன்ஸ் இருக்கு. சென்ட்ரல் லைனுக்கு மேலே 6 லைன்ஸும் கீழே 5 லைன்ஸும் போட்டிருக்கேன். 12 லைன்ஸ் கிடைச்சிருக்கு. பேஸ் நல்லா அகலமாகவே இருக்கு. இனி வந்து அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹாஃப் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம். டிசைன் வரணும் அப்படின்னா நான் சொல்ற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நமக்கு இந்த டிசைன் கிடைக்கும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக வேற கோடிகள் போட்டுட்டு மீதமான துண்டு ஒயர்களை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒயர்கள் இருந்தால் போதும், அதிகம் தேவைப்படாது. நிறைய கலர்கள் போட்டிங்க அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து மீதம் இருக்க ரன்னிங் ஒயரை நான் எடுத்திருக்கேன். ஹாஃப் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த லைனில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோலில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இனி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா துண்டு ஒயர்லேருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஒயரை எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயருக்கு கீழ் பக்கமா வச்சு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஒயர்கள் இருக்கு, ஆனா வெளியே தெரியாது. உள்ள வச்சிருக்க ஒயர் வந்து உள்பக்கமா இருக்குது, அதனால வெளியே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இனி அடுத்த நாட் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஹாஃப் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை கீழ் பக்கமா வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க பிங்க் கலர் ஒயர், இதை மேல் பக்கமா வச்சு இந்த இடத்துல மூணாவது நாட் போட்டுக்கலாம். வந்து ரெண்டு ஒயர் சேர்ந்து வரனால திக்னஸா தான் இருக்கும் இந்த நாட்டு, ஆனா நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. அடுத்த நாட்டும் அதே போலதான், இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு ஃபோல்டு பண்ணிட்டு நாலாவது ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுருங்க. இப்ப நாலு நாட் வந்து போட்டாச்சு. இனி வந்து ஹாஃப் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு 2 inches விட்டுட்டு கட் பண்ணிருங்க. கவனமா பார்த்து கட் பண்ணுங்க. நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த ஒயரை தான் கட் பண்ணும். ஒரு 2 inches விட்டுட்டு கட் பண்ணிருங்க. இதை வந்து அடுத்தடுத்த நாட் போடும்போது சேர்த்து போட்டு வந்துடலாம். இனி வந்து இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த 4th ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்காக தனியா அளவு எடுத்து கட் பண்ண தேவையில்லை, இந்த 4th ஒயருடைய அளவை எடுத்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. நான் 4 நாட் வந்து போட்டிருக்கேன். 2 நாட் வந்து ஹாஃப் ஒயிட்லயும் 2 நாட் வந்து பிங்க் அண்ட் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷன்லயும் இருக்கு. இனி அடுத்த குமிழ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததும் அதே போலதான், இந்த ஹாஃப் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த செட்ல இருக்கிற 4 ஒயர்கள்ல ஃபர்ஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து ப்ளூ கலர் ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு இதே போல 2 ஒயர்களையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். மூணாவது நாட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ளூ கலர் ஒயரை மேல் பக்கமா வச்சுட்டு அதே மாதிரி நாட் போடுறோம். இந்த நாட் வந்து மிக்ஸ்டு கலர்ல நமக்கு கிடைக்கும். அடுத்து நாலாவது நாட்டும் இதே போல போட்டுடலாம். இதுவும் மிக்ஸ்டு கலர்ல தான் கிடைக்கும். கலர் ஒயரை வந்து லாஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி தான் வந்து சுற்றிலும் நம்ம துண்டு ஒயர்களை ஜாயின் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி 4 ஒயர்கள் எடுத்துட்டு துண்டு ஒயர்களை ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க. மொத்தம் வந்து இந்த சுற்றுல 18 துண்டு ஒயர்கள் நீங்க ஜாயின் பண்ணணும். மேல் பக்கம் 6 ஒயரும் கீழே 6 ஒயரும், 2 சைட்லயும் 3 ஒயர்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு 4 ஒயர்லயும் ஒரு கலர் யூஸ் பண்ணுங்க. இப்ப வந்து நான் எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 18 ஒயர்கள் ஜாயின் பண்ணிருக்கேன். 9 கலர் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ல நான் போட்டிருக்கேன். கார்னர் திருப்பறதுலயே எந்த சேஞ்சஸும் இல்ல. சேம் இதே மாதிரி போட்டு வர வேண்டியதுதான். இனி வந்து அடுத்த லைன் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். இப்ப இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ஒயர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸ் ஷேப்ல 2 ஒயர்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 ஒயர்கள்ல வந்து 2 நாட் போட்டுக்கலாம். 2 ஒயர்களை சேர்த்து வச்சு ஒரு நாட் வீதம் 2 நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ் ஷேப்ல இருக்கிற ஒயர் வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஒயர் வந்து ஹாஃப் ஒயிட் கலர்ல இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயர் வந்து பிங்க் கலர்ல இருக்கு. இதுல வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குமிழ்கள்லயும் 3 நாட்ஸ் வீதம் போடலாம். ஒவ்வொரு குமிழ்கள்லயும் 2 ஹாஃப் ஒயிட் கலர் நாட்டும் ஒரு மிக்ஸ்டு நாட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம போட்டு வரணும்.
கார்னர்லயும் இதே மாதிரி தான் போடணும், வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஒரு லைன் கவனமா பார்த்து போட்டுருங்க. அடுத்த லைன்லாம் வந்து கிராஸ் நாட் தான் வரும், எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைன்லயும் 2 ஹாஃப் ஒயிட் நாட்டும் ஒரு மிக்ஸ்டு நாட்டும் வரும். இதே பேட்டர்ன்ல தான் எல்லா லைன்லயுமே வரும். அதோட பிளேஸ் தான் சேஞ்சஸா வரும், அதனால தான் நமக்கு கிராஸ் ஷேப் கிடைக்குது. இதே மாதிரி இந்த கூட ஃபுல்லா போட்டு வாங்க. ஒயர் வந்து எவ்வளவு லென்த் இருக்கோ அவ்வளவு லென்த் போட்டுருங்க. நான் கூட ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூட இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிட்டேன். எல்லாமே வந்து கிராஸ் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. மிக்ஸ்டு கலர்ல பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. 2 லைன் வந்து ஹாஃப் ஒயிட் கலர்லயும் ஒரு லைன் வந்து மிக்ஸ்டு கலர்லயே வந்திருக்கு. இதுல வந்து ஒரு லைன் வந்து உள்ள ஃபோல்ட் பண்ணி நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாட்ல இருக்கிற 2 ஒயர்களையும் கிராஸா இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை ரைட் சைடே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் லைன்ல இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைன் நமக்கு ஃபோல்ட் ஆகி வரும். அப்பதான் மேல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இனி வந்து இந்த கூடைக்கு ஹேண்டில் போடலாம். இந்த கூடைக்கு வந்து ஸ்டஃப் ஒயர் ஹேண்டில் தான் நான் போட போறேன். அதுக்காக 3 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 அடியில 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த 4th லைன்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு ஈக்குவலா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டஃப் ஒயருக்காக நான் 4 ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4 அடியில் எடுத்திருக்கேன். இதையும் சேம் பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அதை ஈக்குவலா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சென்டர்ல இருக்கிற 2 ஒயரை எக்ஸ் ஷேப்ல வச்சுட்டு சைட்ல இருக்கிற ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ண பின்னாடி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைட்ல இருக்கிற 3 ஒயர்கள்ல லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலேயும் ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழேயும் வச்சுக்கலாம். அதே போல ரைட் சைட்ல இருக்கிற ஒயரையும் அதே போல பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலேயும் ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழேயும் வச்சுக்கலாம். திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போட்டு வரணும். இந்த ஹேண்ட்ல வந்து கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். இப்ப லெஃப்ட் சைடு ஒயரை கூடைக்குள்ள விட்டு அடுத்த பக்கம் வழியா வெளியே எடுத்துட்டு நம்ம ஹேண்டில் போடுற மாதிரியே போட்டு வந்துடலாம். லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இனி வந்து கண்டினியூஸா நம்ம ஹேண்டில் போட்டு வரலாம். ஒயருடைய லென்த் வந்து எவ்வளவு இருக்கோ ஃபுல் லென்த்தும் போட்டுருங்க. இப்ப நான் இவ்வளவு தூரம் போட்டுட்டேன். ஹேண்ட்லையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஒயரை வந்து ஸ்டஃப் ஒயரை வந்து உள்ள நாட் போட்டு இன்செர்ட் பண்ணிருங்க. அதே போல மேல இருக்கிற ஒயரையும் உள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. இந்த ஹேண்டில் வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சிருக்கனால நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் பேக்குக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல பெரிய சைஸா வந்திருக்கு. இந்த கூட போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.